வெளிநாட்டிலே வாழுகின்ற வெளிநாட்டு பிரஜைகளாக இருக்கின்ற இலங்கை முஸ்லிம்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் இலங்கையில் இருக்கின்ற முஸ்லிம்களை திருமணம் முடிப்பதிலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அப்படி அவ்வாறு செய்வதிலே விவாக பதிவாளர் நாயகத்தினூடாக ஒரு கடிதம் ஒரு செயற்குழு இருக்கிறது. நீங்கள் அப்படி அந்த பதிவுகளை செய்யக்கூடாது என்று. அது உண்மையிலே அவருடைய பிரச்சனை அல்ல. அது ஒரு முஸ்லிம் விவாகரத்து சட்டத்திலே இருக்கின்ற சரத் 2 இருக்கின்ற ஒரு பிரச்சனை, ஒரு சட்ட காரணமாக அவ்வாறு செய்ய முடியாது என்று விவாக பதிவாளர் நாயகம் அவர்கள் ஒரு வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இதனூடாக இந்த விவாக பதிவாளர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றுருவத்தினூடாக வேண்டிக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி முஸ்லிம் விவாக பதிவாளர்கள் அத்தகைய திருமணங்களை பதிவு செய்வதை தவிர்த்து வருகின்றனர். இதேவேளை இருவரும் முஸ்லீம்கள் என்பதால் அவர்களின் திருமணங்களை பொது திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. வெளிநாட்டு பிரஜை ஒருவர் இலங்கையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் விவாகம் செய்ய வேண்டும் என்றால் பதிவாளர் நாயகத்தினூடாக பாதுகாப்பு அனுமதி அறிக்கையை பெற வேண்டும். அவ்வாறான அறிக்கை ஆனால் முன்பு இந்த பாதுகாப்பு அனுமதி அறிக்கையை முஸ்லிம்களுக்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் பதிவாளர் நாயக திணைக்களம் வழங்கி வந்தது. ஆனால் அண்மை காலமாக தற்போது பாதுகாப்பு அனுமதி அறிக்கையை வழங்குவதாக இருந்தால் ஒரு முஸ்லிம் தான் ஒரு முஸ்லிம் இல்லை என்று ஒரு எஃபிடேவிட் வழங்க வேண்டும் என்று இப்பொழுது சொல்லுகிறார். குறிப்பாக இங்கு என்னிடத்தில் இருக்கிறது அமெரிக்காவிலே வசிக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் அமெரிக்கன் சிட்டிசன். அவர் அந்த எஃபிடேவிட்டிலே அவர் ஐ hereby declare that I do not practice, adhere to or belonging to any particular religion. I consider myself to be a non-religious என்று அவர் எஃபிடேவிட்டை கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு இந்த பதிவாளர் நாயகம் இப்பொழுது அவர்கள் கடிதத்தை கொடுக்கிறார்கள். அதனூடாக அவர்கள் அவருடைய திருமணத்தை செய்கிறார்கள். உண்மையிலே ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தருணத்தை அவர் நம்புகின்ற மதத்தின்படி பதிவு செய்ய முடியாது என்பதும் அவரது தனது வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணத்தை அவர் எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்று ஒரு பொய்யை கூறி மனச்சாட்சிக்கு விரோதமாக கரம் பிடிக்க வேண்டி இருக்கின்ற ஒரு சோகமான நிலை இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்கள், எனவே முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் 2வது பிரிவு திருத்தப்பட வேண்டும் என்றும் அத்தகைய திருத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த சட்டம் திருத்தம் செய்யப்படுகின்ற வரை நீங்கள் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தின் 2 திருத்தம் வருகின்ற வரை வெளிநாட்டில் வசிக்கின்ற இலங்கை முஸ்லிம்களுக்கும் இலங்கையுடன் திருமணம் செய்வதற்காக நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு அனுமதியை வழங்கினாரோ அந்த அடிப்படையிலே அவருக்கு அந்த அனுமதியை வழங்குவதற்கு நீங்கள் RGB/MBT/1/2000 அந்த இலக்கத்தோடு சுற்றுவதை தற்காலிகமாக நிறுத்தி அவர்கள் இந்த நிபந்தனை இல்லாமல் அவர்கள் இலங்கையில் திருமணம் செய்வதற்கு நீங்கள் உரிய அனுமதியை வழங்க வேண்டும். கௌரவ அமைச்சர் தொடர்பான சகல கடிதங்களை நான் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன் நீங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்காக. ஆகவே ஏனென்றால் இது மார்க்கத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை. இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒருவர் நிக்காஹ் செய்வதாக இருந்தால், திருமணம் செய்வதாக இருந்தால் அவர் மகர் கொடுக்க வேண்டும். முதலாவது சட்டம். அவருக்கு ஒரு வழி இருந்து அவருக்கு அதை செய்து முடிக்க வேண்டும். இது 2மே பொது திருமணத்தில் இல்லை. ஆகவே மார்க்கத்தினுடைய 2 கட்டளைகளையும் அவர் செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பில் நீங்கள் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை